ஹாய் ஆல், வெல்கம் டு டெக்னோஷன் சேனல். இன்றைக்கி நம்ம AWS Global Infrastructure பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது AWS எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, ரீஜியன்ஸ், அவைலபிலிட்டி ஜோன், எட்ஜ் லொக்கேஷன்னா என்ன, இதெல்லாம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AWS Global Infrastructureனா என்னென்னு பார்ப்போம். AWS Global Infrastructureனா AWSோட வேர்ல்டு வைட் நெட்வொர்க். AWS வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பல கண்ட்ரீஸில் டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுது. இதனால் யூஸருக்கு ஃபாஸ்ட், செக்யூர், ரிலையபிள் க்ளவுட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியுது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் AWS உங்கள் லொக்கேஷனுக்கு நியரஸ்ட் டேட்டா மூலியமாக சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். ரீஜியன்ஸ். இப்போது ரீஜியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரீஜியன்ஸ்னால் ஒரு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக் லொக்கேஷன். எக்ஸாம்பிள் மும்பை, சிங்கப்பூர், லண்டன் மாதிரி பல ரீஜியன்ஸ்க்கு AWS வந்து இருக்குது. நாம் AWSல ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணும் போது எந்த ரீஜியனில் க்ரியேட் பண்ணோம் சூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன் யூஸ் பண்ணுறது நம்மளோட அப்ளிகேஷனோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான் நம்ம வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா, அவைலபிலிட்டி ஜோனை வந்து ஷார்ட்டாக AZன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு லொக்கேஷனுக்கு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் வந்து இருக்கும். ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனும் ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டரை வந்து கண்டெயின் பண்ணும். சப்போஸ் ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வேறு அவைலபிலிட்டி ஜோன் சப்போர்ட் பண்ணும். இதனால் நம்ம அப்ளிகேஷன் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும். இதுதான் வந்து ஹை அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னா, எட்ஜ் லொக்கேஷன் கண்டென்ட் யூஸருக்கு ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண யூஸ் ஆகுது. இது மெயின்லி அமேசான் க்ளவுட் ஃப்ரண்ட் மாதிரி சர்வீஸை யூஸ் பண்ணுது. ஓகேவா? இதனால் வெப்சைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமேட்டுக்கு லேட்டன்சி, அதாவது ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கம்மியாகும். அதனால யூஸருக்கு வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து AWS Global Infrastructureோட 3 இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட். என்னென்னா ரீஜியன், அவைலபிலிட்டி ஜோன், அப்புறம் எட்ஜ் லொக்கேஷன். இது 3 சேர்ந்து தான் AWS AAF ஃபாஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு செக்யூர் ரிலையபிள் க்ளவுட் பிளாட்ஃபார்மை மாற்றுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம AWS ரீஜியன்ஸும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவைலபிலிட்டி ஜோனை வந்து டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.